ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருக்கிற அந்த ரெண்டு பேரான கீன்ட்ரா அண்ட் ஜீன்ட்ரோ, இவங்க ரெண்டு பேருக்கும் சில சமயம் நான் நேமை மாற்றி வளரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 13. போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஸ்வீக்கா டென்ஷனில் இருக்கா. கடைசியில் ஒரு வழியாக அவங்க வந்துருந்தாங்க. அப்போ என் சிஸ்டர் காப்பாற்றிடலாமான்னு கொஹாக்கோ கேட்கவும், இல்லை இதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு குரோம் சொல்கிறான். தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு செங்கோ சொல்கிறான். தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கு, இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் இவங்களுக்கான வேலை. ஆமாம், இந்த பாட்டிலுக்கு நடுவில் என்ன குச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்வீக்கா கேட்குறா. அது எதுக்குன்னு தெரியல, பட் செக்கு சொல்ற மாதிரி நான் செஞ்சிருக்கேன் பெர்ஃபெக்டா அப்படின்னு கிராஃப்ட்மேன் சொல்கிறான். இதுதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது கண்ணில் பட்டா கண் அவஞ்சிரும் அப்படின்னு செங்கோ சொல்கிறான். சல்ஃபியூரிக் ஆசிட் எடுக்க போன இடத்துல சல்ஃபரோ கிடைச்சது. அதை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட கலந்து டிஸ்லேஷன் பண்ணோம்னா குளோரோ சல்ஃபியூரிக் ஆசிட், இதுவும் ஸ்கின்ல பட்டா நீ ஒரு ஸ்கல் ஜாம்பியா மாறிடுவ அப்படின்னு செங்கோ சொல்றான். அடுத்ததா சீ வாட்டர்ல கரண்ட் ஷாக்கு கொடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இது எது மலையாச்சும் பட்டா அது ஒரு ஹீரோ அப்படின்னு செங்கோ சொல்றான். கண்ணை வஞ்சிரும், ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், எல்லாத்தையும் உருக்கிரும். ஆக மொத்தம் பாய்சனஸா இருக்கிறது என் சிஸ்டருக்கு கொடுக்க போறேன்னு கேட்கவும், இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளால மருந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு செங்கோ சொல்றான். அடுத்தது அமோனியாவை எடுத்து வரோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டில்ல ஒன் பாத்ரூம் போறாங்க. செங்கோ, இதையா என் சிஸ்டருக்கு சாப்பிட கொடுக்க போற அப்படின்னு கொஹாக்கு திட்டப்போ பண்ண இதுவும் தேவை அப்படின்னு செங்கோ சொல்றான். ரோட் மேப்ல கடைசியா இருக்கிற 3 விஷயத்தை மட்டும் இவங்க செஞ்சா போதும், சல்ஃபா ட்ரக்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இவங்களுக்கு ஆல்கஹால் தேவை. ஓ, உங்களுக்கு சரக்கா வேணும், நாளைக்கு கிராண்ட் பவுட்ல வின் பண்றவங்களுக்கு சரக்கு நிறையவே அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு கேசகி சொல்லவும், நாளைக்கு வின் பண்ண உடனே பேலன்ஸ் பண்ணி ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். கடைசியில் அதுக்கான நேரம் வந்துருச்சு. நாளைக்கு காம்படிஷன்ல உன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் வில்லேஜ் சீஃப் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு இப்ப இருக்கிற சீஃப் சொல்றாரு. எல்லா ப்ரிப்பரேஷனும் தயாராயிட்டு இருக்கு, பட் கொஹாக்கோ இந்த வருஷம் கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லலாம்ல. இந்த லேடி கேட்கவும், 14 வயசுக்கு மேல இருக்கிற அன்மேரிட் யாருனாலும் கலந்துக்கலாம் தான் ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ரூல்ஸ் தயாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு முட்டாள் பொண்ணு இருப்பான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, பாத்துக்கிடலான்னு சீஃப் சொல்லவும், அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னொரு கண்டஸ்டன்ட் நேம சப்மிட் பண்ணிருக்கான்னு சொல்லவும், என்னது செங்கோ நீ ஃபைட்ல கலந்துக்கிட போறியா அப்படின்னு கொஹாக்கோ கேக்குறா. 14 வயசுக்கு மேல இருக்கிற அன்மேரிட் யாருனாலும் கலந்துக்கலாம் தான் போட்டிருக்கு, வில்லேஜ் ஆளுக்கு தான் கலந்துக்கிடணும்னு அதுல போடலையே, அதான் நான் நேம கொடுத்தேன்னு ஜீன்ட்ரோ சொல்றான். இவனுங்க ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னு கொஹாக்கோ யோசிக்கிறோம். வின் பண்ணணும்னா நம்ம சைடு ஆளுங்க அதிகமா இருந்தா போதும். செங்கோக்கும் எனக்கும் மேட்ச் வந்துச்சுன்னா செங்கோ நான் ஈஸியா தோக்கடிச்சு அடுத்த லெவலுக்கு ஈஸியா மேல போயிடலாம், நம்ம ஆளுங்களே இருந்தோம்னா ஈஸியா மேல போயிடலாம்ல அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்லவும், இது சீட்டிங், நான் ரூல்ஸ் படி தான் விளையாண்டு ஜெயிப்பேன் அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்லவும், அதேதான் எங்களுக்கும் வேணும், எங்களோட பிளானே ஒண்ணு மேல கொண்டு போறது தான், நாங்க ஒண்ணு ஈஸியா மேல கொண்டு போயிட்டோம், நீ கடைசியில வின் பண்ணிட்டா போதும். சரிதானே செங்கோவும் கீன்றவும் கேட்கவும், இதெல்லாம் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட்னு சொல்ல அப்படின்னு சொன்னா, சிஸ்டரை காப்பாத்துறதா இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. இப்போ அடுத்த நாள் அந்த கிராண்ட் பவுட்டும் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 6 மாசமா செங்கோ இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா வில்லேஜ்குள்ள கால் எடுத்து நம்ம ஹீரோ வைக்க போறான். ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த வில்லேஜ்ல கால வைக்க ஒரு வழியா இங்க வந்துட்டேன் அப்படின்னு செங்கோ நினைக்கிறேன். இவன் தான் வெளியாள்ல இருந்து வந்திருந்த செங்குவா அப்படின்னு சீஃப் பார்க்கவும், என்ன நேம் சொன்னீங்க செங்குவா அப்படின்னு ரோரி ஷாக் ஆகுறா. ஆமா செங்கோ, ஏன் அப்படின்னு அவர் கேட்கவும், இந்த செங்கோ எனக்கு இவனை தெரியும், ஒருவேளை இவன் தான் அந்த பர்சனா, நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு இவனை தெரியும், சொல்லப்போனா பல வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு இவனை தெரியும், நீதான் செங்குவா, உன்னோட சார் நேம் என்னன்னு கேட்கிறா. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. மத்த எல்லாரும் சார் நேம்னா என்னன்னு யோசிக்காங்க. இங்க இருக்கிற யாருக்குமே அந்த ட்ரெடிஷன் கிடையாது, இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கான். உன்னோட ஃபேமிலி நேம் என்ன கேட்கவா, எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட சார் நேம் அது இஷி அப்படின்ட்டு அவ அப்படியே இருமிக்கிட்டு கீழே விழுந்துருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட போறதுக்குள்ள வெளியால் வரக்கூடாதுன்னு தடுத்துருந்தாங்க. இந்த ரோரி அவ கிட்ட நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு, இந்த டோர்னமெண்ட்ல நம்ம தான் கண்டிப்பா வின் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீஃபான அப்புறம் நான் அவளை சாவடிக்க தேவையில்ல, அவளே சீக்கிரம் செத்துருவா போலயே அப்படின்னு மேக்மா சொல்லவும், கொஹாக்கோ டென்ஷன் ஆகுறா. குரோம் அவளை தடுக்கிறான். குரோமுமே ஃபைட் பண்றதுக்கு கடுமையா ட்ரைனிங் எடுத்திருக்கான். மேக்மாவோட வீக் ஸ்பாட்டான மெயின் ஸ்பாட்லயே அடிக்கிறதுக்காக குரோம் பயங்கர ட்ரைனிங் எடுத்திருக்கான். இது அவனை தோக்கடிக்காத, பட் மேக்மாவை டயர்ட் ஆக்கலாம் அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், அதுக்கு நான் அந்த இடத்துலயே அடிப்பீங்கன்னு கீசகி கேட்கறான். என்னால வின் பண்ண முடியாம இருக்கலாம், பட் அடுத்த பர்சனுக்கு வின் பண்ற சான்ஸ் நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு குரோம் சொல்றான். எல்லாருமே அவங்கவுங்க சீட்டை எடுத்துட்டு வராங்க. யார் கூட ஃபைட் பண்ணணுங்கிற சார்ட்டை வரைஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் ஜீன்ட்ரோவை யார் கூட ஃபைட் பண்ண முடியாம அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அனுப்பணும். மேக்மா மத்தவங்க கூட ஃபைட் பண்ணி டயர்டா இருப்பான். சோ கீன்ட்ரோவால ஈஸியா வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க பிளான். ஃபர்ஸ்ட் மேட்சே கீன்ட்ரோக்கும் மேக்மாக்கும் வந்துடக்கூடாது. கீன்ட்ரோவும் மேக்மாவும் லாஸ்டா ஃபைட் பண்ணணும், கொஹாக்கோ மேக்மா ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணணும், கீன்ட்ரோ மேக்மா லாஸ்ட் ஃபைட் பண்ணணும், கொஹாக்கோ மேக்மா ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஸ்வீக்கா ப்ரே பண்ணிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா மேக்மாக்கும் கீன்ட்ரோக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இருக்கு. போச்சு அவ்வளவுதான் அப்படின்னா ஃபைனல் மேட்ச்ல நான் தான் அவனை வின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கீன்ட்ரோ ரொம்ப பயப்படுறான். சயின்டிஸ்ட் எப்பவுமே லக்க எதிர்பார்க்க மாட்டாங்க. சோ நம்ம டோபமினை யூஸ் பண்ணலாம், இது உன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை அதிகப்படுத்தும். டேன் சில ஹெல்ப்ஸ் வச்சு இதை நான் செஞ்சிருக்கேன். இதை நம்ம குடிச்சோம்னா கொஞ்ச நேரத்துக்கு டயர்ட் ஆக மாட்டோம், ஸ்டாமினா அதிகமா இருக்கும், ஈஸியா வின் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச அவ்வளோ எனர்ஜி ட்ரிங்கையும் ஜீன்ட்ரோவே தனியாளா குடிச்சிருதா, இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு கீன்ட்ரோ சொல்றான். மேக்மாவை நான் வின் பண்ணணும்னா வேற ஆப்ஷன் இல்ல, இதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றான். ஜீன்ட்ரோ எல்லா ஹெல்ப்ஸையும் காலி பண்ணிட்டான்னு சொல்லவும், நான் போய் ஹெல்ப்ஸை பறிச்சுட்டு வரேன் ஸ்வீக்கா போறா. அதை மேக்மா ஆள் நோட்டீஸ் பண்ணிருந்தான். நான் ஃபைனல் மேட்ச் ரீச் பண்ணிட்டா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி கீன்ட்ரோ தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறான். ஹெல்ப்ஸை பறிக்க போன ஸ்வீக்கா ஆத்துல விழுந்துட்டா அப்படின்னு மேக்மா ஆளு சொல்லவும், ஆவியஸா நீ போய் தான் சொல்ற அப்படின்னு செங்கவோ குரோமா அவனை போட்டு பிடிக்கிறாங்க. ஸ்வீக்கா ஆத்துல விழுறத நீ பாத்திருந்தேன்னா அவ ஹெல்ப்ஸ் தான் பறிக்க போனான்னு உனக்கு எப்படி தெரியும் குரோம் கேட்கறான். செங்கோ
குஹாக்கு மேபி இவன் போய் சொல்லலாம், பட் ஒருவேளை அது உண்மையா இருந்தா ஃபாஸ்டா என்னால தான் போய் ஸ்வீக்காவை காப்பாற்ற முடியும். நான் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பல. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா நான் ஃபாஸ்டா போயிட்டு சீக்கிரமே திரும்ப வந்துருந்தேன் அப்படின்னு குஹாக்கு போறா. குஹாக்கு ஸ்வீக்காவை காப்பாற்ற போயிருக்கா. பிரச்சனையும் இல்ல நான் பேர்ட்ட கேட்கவும் அவ மேட்ச்க்கு முன்னாடி அவ வந்துட்டானா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வருஷம் நான் தான் வில்லேஜ் சீஃப் அப்படின்னு மேக்மா சொல்றான். நீ என்கிட்ட சரண்டர் ஆயிரு, நான் உன்னை என் ரைட் ஹேண்ட் மேனா வச்சுக்கிறேன். உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தன் எனக்கு தேவை அப்படின்னு மேக்மா சொல்லவும் நான் உனக்காக வேலை பார்க்க மாட்டேன், யார்கிட்டயும் மண்டியிடவும் மாட்டேன், நியாயமா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கீன்ரோ சொல்றான். இதுக்கு முன்னாடி நீ என்ன தோக்கடிச்சதே இல்ல, எப்படி இவ்வளவு கான்பிடன்ஸா பேசுறேன்னு மேக்மா கேட்கவும் இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் எப்படி இல்ல, ஆனா இந்த தடவை நான் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கீன்ரோ சொல்றான். கீன்ரோ க்ளோஸ் ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அப்பதான் அவனுக்கு கண்ணு நல்லா தெரியும். வேற லெவல்ல இன்டென்ஸா போதேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. குஹாக்கு கொடுத்த ட்ரைனிங் பிரோஜனமா இருக்கு அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். மேக்மா ஆளு கீன்ரா மேல கல்லறிய நிக்கவும் ரெஃப்ரி இதை பார்த்தா மேக்மா தானே டீசெலக்ட் ஆகுவான்னு கேட்கவும் அப்படி கல்ல அடிச்சு மேக்மாவை சீர பண்ணதான் அந்த கல்லை வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். இந்த ஸ்வீக்கா வந்துட்டு என்னால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வந்துருதா. இங்கப்பா மேக்மாவே பேக் வாங்குறானா, இப்போ முரட்டுத்தனமா தானே போய் அடிப்பான், இப்ப மேக்மாவே பேக் வாங்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மேக்மா தூரமா நிக்கிறதுல கீன்ரோக்கு கண்ணு தெரியல, பட் அவன் கண்ணு சுருக்கி ஸ்ட்ரெயின் பண்றதை பார்த்துட்டு இந்த லுக் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்வீக்கா பார்த்துட்டு கீன்ரோக்கு ஃபசி சிக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவனோட லுக் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஸ்வீக்கா சொல்றான். கீன்ரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான், பட் கண்ணு தெரியாததுனால அட்டாக் அவன் மேல படல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மேக்மா டக்குன்னு போயிட்டு அவனை அடின்னு அடிக்கிறான். இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னதான் நம்பி இருக்காங்க, நான் இந்த நேரத்துல விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி கீன்ரோ நினைக்கிறான். ஸ்வீக்கா என்ன பண்ற அப்படின்னு சீஃப் ரோரியோ கேக்குறாங்க. என்னோட மொமெண்டமை நான் யூஸ் பண்ணி ஸ்பீடா இதை அவன் கிட்ட அனுப்ப போறேன்னு ஸ்வீக்கா சொல்றா. ரவுண்ட் கீன்ரோவை அட்டாக் பண்ணலான்னு போறான். கீன்ரோ சயின்ஸோட கண்களை எடுத்துக்கோ அப்படின்னு அந்த வாட்டர் மேலான தூக்கி போடுறா. அவனுக்கு அது பார்க்க காமெடியா இருக்கு அப்படின்னு சென்டோ ப்ரோ மத்தவங்க தான் நினைக்கிறாங்க. இன்ட்ரோக்கு கண்ணு இப்ப தெளிவா தெரியறதுனால மேக்மா அட்டாக் எல்லாத்தையும் ஈஸியா டாஸ் பண்றான். இது என்ன மந்திரம் அப்படின்னு மேக்மா கேட்கவும் சயின்ஸ் மேலே ஆசம் ஸ்வீக்கா செங்கோ ரொம்பவே தேங்க்ஸ் விஷயத்தை தெரிஞ்சுக்கோ மேக்மா, இந்த சயின்ஸும் இந்த கண்களும் முன்னாடியே இருந்திருந்தா நான் உன்னை எப்பவோ தோக்கடிச்சிருப்பேன் அப்படின்னு கீன்ரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் வில்லேஜ் சீஃபா மாறினாங்கன்னா மட்டும்தான் மறந்த ரோரி கிட்ட கொடுக்க முடியும். ஒருவேளை மேக்மா வில்லேஜ் சீஃப் ஆயிட்டான்னா அவர் ரோரியை கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஸோ கண்ணாடியை போட்ட அப்புறமா கீன்ரோ மேக்மாவை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.